மிக அன்பாக சொல்லுகிறேன், பெற்றோர்களை பகைத்துக் கொண்டவர்களுக்கு சொல்லுகிறேன். யாரெல்லாம் பெற்றோர்களை துன்புறுத்துவீர்களோ, குடும்ப உறவுகளை துண்டித்துக் கொண்டவர்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து அந்த பாவத்துக்கு தௌபா செய்யாமல் ரமலானை சந்திக்காதீர்கள். அந்த பாவத்துக்கு தௌபா செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் உங்களுக்கு எதற்கொரு ரமலான். மிக அன்பாக சொல்லுகிறேன், பெற்றோர்களுடன் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களை மதியுங்கள், பெற்றோர்களுக்கு கருணை காட்டுங்கள், பெற்றோர்களுடைய மண்ணறையை கல்லறையை போய் விசிட் பண்ணுங்கள், ஜியாரத்து செய்யுங்கள், அங்கே நின்று கொண்டு சலாம் சொல்லுங்கள், அவர்களுக்கு துஆ கேளுங்கள். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. எங்களுக்காக வேண்டி அவர்கள் என்னென்னலாம் செய்திருப்பார்கள் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். குறிப்பாக உறவுகள் ரீபில்ட் பண்ணப்பட வேண்டும், உறவுகள் சீராக்கப்பட வேண்டும். கோபித்துக் கொண்டு, பகைத்துக் கொண்டு, மனஸ்தாபப்பட்டுக் கொண்டு, பழைய விடயங்களை கதைத்து 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 பேசி பேசி என்ற காலத்தை கழிக்காமல் மிக அன்பாக சொல்லுகின்றேன், குடும்ப உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள், பெற்றோர்களை அவமதிக்காதீர்கள். ஏன் காரணம் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புத்திக்கு படுகிறதில்லை. நான் ஏன் பெற்றோரை எப்படி நடத்தாட்டுகிறேனோ அதே போலதான் என்னுடைய குழந்தைகள் என்னை நடத்தாட்டுவார்கள். இது நபியினுடைய ஹதீஸ். அல்லதீன யுமினூன பில் கைப். என் பெற்றோர்களுடன் நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அதே போலதான் என்னுடைய குழந்தைகள் என்னுடன் நடந்து கொள்ள போகிறார்கள். இது மறைமுகமானது. எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் பொருந்திக் கொள்வானாக, நீண்ட ஆயுள் நசீபாக்குவானாக. யார் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் இறையடி சேர்ந்து விட்டார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக